Hello everyone, hope you all doing good. So our journey starts here, so vlogging journey. I'm glad to connect with you in this video. நான் வந்து ஹொசூரில் இருந்து போலுமலை ஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இது வந்து ரைடர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 5:41. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். நம்ம கூட வேணு ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்மளும் வேணுவும் போயிட்டுருக்கோம். தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ரூட் இருக்குது. டு ராயக்கோட்டா வழி டுவர்ட்ஸ் வந்து உத்தனப்பள்ளியா உத்தனஹல்லியா அது ஒரு ரூட்டு. அப்படி இல்லைன்னா இந்த ரூட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரூட்டு இது வந்து நம்ம கிளமங்கலம் வழியாக போகிறோம். இது வந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ரோடு. இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இஸ் நாட் ப்ரிஃபரபிள். இந்த சைடில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக ஹோட்டலும் இருக்காது. நீங்கள் ராயக்கோட்டையில் போய் சாப்பிட்ற மாதிரினா உங்களுக்கு திஸ் வில் பி அ ப்ரிஃபரபிள் ரோட். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அத்திப்பள்ளி ரீச் ஆனதுக்கப்புறம் அத்திப்பள்ளி ஃப்ளைஓவர் எடுக்காமல் ஃப்ளைஓவர் கீழே ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் மோஸ்ட்லி ஹைவே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேயில் போனோம் அப்படின்னா நேஷ்னல் ஹைவே ப்ரிஃபர் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக்கு கன்ஜெஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ரோட்டில். ஃபர்ஸ்ட் vlog எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. hope it turns out to be a good one. 5:40க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷுட் ரீச் இங்கேருந்து ஒரு 1 hour 40 minutesனு டைம் டியூரேஷன் கூகுளில் இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டட் டு ரீச் தேர் அரவுண்ட் 7:15 7:20. வழியில் எப்படியும் ஒரு டீ பிரேக் ஒன்று போட்டுருணும். போகிறது வந்து ஒரு டபுள் ரோடு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஹைவே, இட்ஸ் அ ஸ்டேட் ஹைவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீம் லைட்டுங்க இப்படி வந்துட்டுருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆப்போசிட்டில் ரோடு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்றதே நமக்கு தெரியல. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா இல்லை குண்டும் குழியுமா ஏதாச்சும் இருக்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக போயிட்டுருக்க வேண்டியது தான். பாருங்கள் என்ன ஒரு ஹைவே, வண்டி சும்மா தான் நிறுத்தியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஹை பீம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி நீல்கமல். காலங்காத்தால் மக்கள் வந்து அவங்களுடைய வேலைக்கு டெய்லி ரொட்டீன் தே ஸ்டார்டட் மண்டே மார்னிங். இட்ஸ் குட் டு see. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு போல். நேற்று நைட் ஆமாம் இங்கே நல்ல மழை. ஸோ ரோட் மேபி ஸ்லிப்பரி. யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல் டு ஸ்பீட் அண்ட் பிரேக்கிங் அண்ட் ஆல். வாவ், இட் லுக்ஸ் அமேசிங். ஸோ வேணுவும் நானும் கிளம்பிட்டோம். நம்ம 2 பேரும் வந்து அவரும் ஆரி கிளாசிக் 350, ரெண்டுமே ஆரி கிளாசிக் 350. போலுமலை கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வண்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அப்படின்னா இட்ஸ் லைக்
தெர் ஆர் மெனி கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ். நம்ம ஸ்பீடு வந்து ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சில 2-3 பெண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹேர் பின் பெண்ட், பட் ஸ்டில் பெண்ட் இஸ் பெண்ட். ஓகே, ஸோ வி ஹவ் ரீச்ட் கெலமங்கலம். இதுதான் கெலமங்கலம் ஜங்ஷன், ஐ மீன் த 4 ரோட். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஊருக்குள்ளே போகும். இது வந்து டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி ஐ திங்க். ஸோ இந்த ரோடு தான் நம்ம போனோம். வாவ், செமையாக இருக்குல்ல. லுக் அட் த வியூ தேர் கைஸ், கம் ஆன். ஓ மை காட், பாருங்க அந்த ஃபாகி. இங்கே மேலே மட்டும் ஃபாக் அதிகமாக இருக்குது அந்த மலைக்கு, ஹில் டாப். நல்லா இருக்குது பாருங்களேன், ரோடு ரொம்ப அருமையாக இருக்குது. லென்ஸ் வழியாக எவ்வளோ தெரியும்னு தெரியல. வேணும் ப்ராப்பராக லெஃப்ட் லைன்லேயே மெயின்டைன் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அழகாக இருக்குது பாருங்களா, க்ரீனரிஸ். ஐ திங்க் தெர் இஸ் அ வாட்டர் லாகிங். இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இட்ஸ் நாட். ஸ்டாப் ஹியர் ஃபார் டீ. So we are done with our tea. Back to road. இன்னும் 38 kilometers 1 hour இருக்குது. 7:40 7:20 போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நடுவில் டீக்கு நிறுத்தினோம். 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம் வழியில். இட் லுக்ஸ் அமேசிங். இது ஒன்று இந்த ரோட்டில் நிறைய நான் பார்த்துருக்கேங்க. இது என்னென்னு வந்து நானும் கேட்கணும் யார்கிட்டயாச்சும். யாராச்சும் ஃபார்மர்ஸ், பீப்புள் ஹூ நோ அபவுட் திஸ், சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா. என்ன செடின்னு தெரில, என்ன மரம், என்ன ஃபார்மிங் பண்ணுறாங்க, என்ன விவசாயம் பண்ணுறாங்க, எது வளர்க்குறாங்கன்னு தெரில. உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் த என்ன சொல்கிறது, அந்த கம்ப்ளீட்டான ஃபார்மிங் ஏரியாவுக்கு எல்இடி லைட் போட்டு வச்சுருக்காங்க. அதோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் அவங்களோட இதுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி. வேணும், அது என்ன அது லைட் போட்டிருக்காங்கல்ல? ஆ, புரியல. அது லைட் போட்டிருக்காங்கல்ல அங்கெல்லாம். என்ன என்ன ஃபார்மிங் அது? ஓகே ஓகே. ஆஹா, சரி சரி, வாங்க பேசலாம். வேணு இஸ் அ ஃபார்மர். அவருக்கு இதை பற்றி தெரியும்னு கேட்டால், அவர் வந்து பூச்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக போடுறாங்க அப்படின்றாரு. வாட் எவர், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நைட்டில் நம்ம இந்த ரோட்டில் நிறைய இருக்குது. பாருங்க, மலைங்களை குடைஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. வாவ், ஃபோட்டோ கிட்ட எடுக்கணுமா? எடுக்கலாம் எடுக்கலாம், வாங்க. அதை விட வேறு வேலை என்ன இருக்குது?
ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரோடு இது வரைக்கும் நானும் வந்ததில்லை. அட்டகா இவ்வளோ அழகாக இருக்குது. அமேசிங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். பா you really miss this in highway. Oh. பாருங்களேன், what a view man, come on. என்னோட ஃபர்ஸ்ட் vlog இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஐ மீன் இவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியல, பட் so far I feel so good, you know. நம்ம சாதிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி இருக்கு. அமேசிங் மேன், அமேசிங். ராயக்கோட்டா டு கிருஷ்ணகிரி இவ்வளோ நல்லா இருக்குமா ரோடுன்னு எனக்கு தெரியல. பெருமையான ரோடுங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு. இல்லை நம்ம வந்திருக்கிற டைம் அப்படியான்னு தெரில. இட்ஸ் மார்னிங் 7 o'clock. அந்த சன் ரேஸ் வந்து பட்டு அப்படி க்ராஸ் பண்ணிட்டு போகுது பாருங்களேன். சன் ரேஸ் இப்படி அது வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது ரோடு. பாருங்க, மை காட். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 3 kilometers வந்து ஆஃப் ரோடு. Almost some 2-3 kilometers is off road. Okay, it's very very steepy. What's there inside here? இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போயிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். போலுமலை. ஓகே, ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக ஃபாக் தான் இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோயில், பக்கத்தில் ஒரு மரம், பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லைன் கிங் படத்தில் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க, அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் சொன்னேன்னா. என்னன்னு தெரில, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ, வேணு தான் செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காரு. ஜாலி ஜாலி. போலுமலை ஃபோர்ட் மேலே இருக்கிற கோயில் வந்து இதுதான். கோயிலுக்குள்ளே என்ன விநாயகர் சிலை இருக்கா வேணும்? கோயிலுக்குள்ளே விநாயகர் சிலை இருக்குது. இன்னும் கிளியரே ஆகலை. நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 15-20 minutes ஆகிருக்கோம். இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ கிளியர் ஆகி
sun is coming out to see us. இங்கே இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க. லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவார்ல வேணும். ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை எதனா வைக்கிறது இந்தா அப்படிதான் எல்லா இடத்துல வைக்கிறது. இங்கே கூட அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை வரவங்க டைம் பாஸுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்களோ. அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்குது. நிறைய இடத்துல அப்படியே ரேண்டமாக வச்சுருக்காங்க. Oh my God! Look at the place, yaar. How amazing it is. God, it's amazing, man. வேறு லெவல் வியூஸ் இருந்தது மேலே. வண்டி வேறு ஏபிஎஸ்ஸாக ஒரு மாதிரியாக இருக்குது. பாருங்கள் அது கைண்ட் ஆஃப் பிளேஸ் இட் இஸ். இந்த மலை தான். அந்த மலையிலேருந்து அங்கேருந்து வந்திருக்கோம் நாம். அங்கேருந்து அப்படியே இறங்கி யூடர்ன் பண்ணிட்டு இப்படி வந்துட்டுருக்கோம். இங்கே இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பைக்கர் மேலேருந்து இறங்குறப்போ வேணும் போகிறாரு. எப்படி போகிறாரு பார்க்கலாம். இன்னும் கம்ஃபர்டபுளாக போகிறாரு. நம்ம தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இல்லைன்னா பயம்தான். முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே சல்லுன்னு எங்கே போய் நிற்கும்னு தெரில அப்படின்ட்டு. இப்போ நம்ம இப்படியே போகலாம். ஃப்ரீ ஃப்ளோவில் போகுதுங்க வண்டி. வேறு மாதிரி இருக்குங்க ஆஃப் ரோடு இது. ஓ மை காட், என்னோட ஃபஸ்ட்டு ஆஃப் ரோடிங் எப்படி ஆகும்னு தெரில. நல்லா இருக்குது. நல்ல விஷயம். ஒரே ஒரு ட்ராப் கூட இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஆஃப் ரோடு. அது வரைக்கும் ட்ராப் ஆகாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்ருக்கேன்.